எங்களுடைய சாணம் எங்களுடைய கழிவு உரமாக இருந்தது. நீங்கள் சாண குழி குப்பை கிடங்கு வைத்து 6 மாதத்திற்கு அதை மக்க வைத்து உரமாக்கி விளைநில காலங்களில் உழவு காலங்களில் நிலத்தில் கொண்டு கொட்டுவீர்கள். சுமந்து கொண்டு போய் நிலத்தில் கொட்டியது யார்? நாங்கள் தான். எங்கள் முதுகிலே வண்டியை ஏற்றி அதிலே வெட்டி கொண்டு போய் நிலத்திலே கொட்டுவீர்கள். மறுபடி உழுவோம், நாங்கள் தான் உழுவோம். விளை வைத்து அறுவடை செய்வீர்கள். கட்டை யார் தூக்கி வருவார்? நாங்கள் தான் தூக்கி வருவோம். எங்கே? களத்திலே கொட்டுவோம், புனையல் அடிக்கிற இடத்திலே அடிப்பீர்கள். அடித்து எங்களை என்ன பண்ணுவீர்கள்? புனையலாக பூட்டுவீர்கள். எங்கள் காலால் மிதித்து நெல்மணிகளை உதிர்ப்போம். இதற்கெல்லாம் பரிசு எது? வைக்கோல். நெல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டு வைக்கோலை தருவீர்கள். நெல்லை அவித்து அதை பிரிச்சு அறவையிலே கொடுத்து பிரிச்ச அரிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டு தவிட்டை எங்களுக்கு தருவீர்கள். அரிசியை சமைச்சு உணவாக சாப்பிட்டு விட்டு பழைய கஞ்சி, மிச்ச கஞ்சி, எச்சி கஞ்சியை எங்களுக்கு தண்ணி தொட்டியிலே ஊத்துவீர்கள். வடிச்ச கஞ்சி இருக்கிற நீச்ச தண்ணி மிச்சத்தை தூக்கி எங்களுக்கு தொட்டியிலே ஊத்துவீர்கள். உங்கள் உணவிலே மிச்சத்தை நாங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு உங்களோடு உங்களாக உழைத்த உயிர்தான் நாங்கள் அற்ப மாடுகள் அல்ல, அரிய செல்வங்கள் அல்லதை நீங்கள் அறிய தவறினால் உங்களைப் போல பதர்கள் உலகில் எவரும் இல்லை.